நல்ல அருமையான சுவையில் கீரை பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நல்ல இந்த கீரை பொரியல் சுகர் லெவலை குறைக்கும். அதோடு எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த கீரை பொரியல் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அப்படி கசப்புத்தன்மை இல்லாமக்கி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த கீரை பொரியல் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கீரை, குறிஞ்சா கீரை. சூரிநாதன் கடையில் வாங்கினது. 1 கிலோ 11 ஃப்ராங்க். இது இவ்வளவும் 2 ஃப்ராங்க் 15 ராப்பன் இருக்குது. நிறைய இருக்குது. 2 தடவை சமைக்கலாம். இதில் புட்டு அவிக்கலாம், களி கிண்டலாம், அரிசி மாவோட சேர்த்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வரதான் செய்ய போகிறோம். அரைவாசி எடுத்துட்டு மீதி அரைவாசியில் பிறகு ஒரு நாளைக்கு புட்டோ களியோ செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கும் கிடைச்சா இந்த கீரையை தவற விடாமல் செய்து பாருங்கள். இதை பார்க்கும்போது அரசமிலை என்ற ஷேப்பில் தான் இருக்குது இந்த கீரை. பாருங்கள், இந்த இலை அரசமிலை மாதிரி இருக்குது. இதில் 1-2 கொஞ்சம் பழுதான இலை மாதிரி இருக்குது. அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி நல்ல இலைகளை எடுத்துக்கொள்ளுவோம். இது எவ்வளவோ காலத்துக்கு நான் இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல்ல தான் சாப்பிட்ருக்குறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ தான் கிடைச்சது இந்த கீரை. நான் இதெல்லாம் சரியில்லாத இலையெல்லாம் எடுத்துட்டு நல்ல இலைகளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை 2-3 தண்ணியில் நாங்கள் கழுவி எடுத்துட்டு வருவோம். நான் இதில் அரைவாசி கீரை எடுத்து டிஷ்ஷில் போட்டு மூடி வச்சுட்டேன். சும்மா சொப்பில் கட்டி வச்சிங்கன்னா இல்லை பழுதாக போயிடும். இப்போ நான் எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்த இந்த கீரையை நீ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். நான் இந்த இலைகளை எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி அடுக்கி எடுக்கணும். அப்படியேண்டா நீட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கலாம். முதல்ல இலைகளை எல்லாம் அடுக்கி எடுப்போம். இந்த மாதிரி அடுக்கி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி சுற்றி மடிக்கிறேன். சுற்றி மடிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணினோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதோட இந்த கீரை குறிஞ்சாயில் மற்றது வல்லாரையெல்லாம் கட் பண்ணின உடனேயுமே வறுத்துறணும். அதை அப்படியோ நீண்ட நேரம் வச்சிட்டு வறுக்கக்கூடாது. அப்படின்னா கொஞ்சம் கயத்தன்மை அதிகமாக இருக்கும். திருப்பி நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம். நான் இதில் வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே கலந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடாயினதும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் தேவைன்னா இந்த டைமில் சின்ன இறால் கூனி இறால்னு சொல்லிவிடும், அந்த இறால் இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். நல்ல வாசமாக இருக்கும் போடும்போது. இதோட நான் உரைப்புக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள். நல்லா வதங்க தேவையில்லை. ஒரு அரைப்பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். அதோட நான் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சிருக்கிற குறிஞ்சாயிலையை இதோட சேர்த்துக்கொள்கிறேன். நான் கட் பண்ணினுடைய உடனேயுமே வர செய்கிறேன். இதோட தேங்காய்ப்பூ சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய்ப்பூ சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து கலப்போம், வறுப்போம். நீண்ட நேரம் வறுக்கக்கூடாது. போட்டு 1 நிமிஷம் அப்படி வறுத்துட்டு இறக்கிடணும். நீண்ட நேரம் வறுத்தாலும் கலரும் மாறிடும், அதில் சத்துக்களும் போயிடும். இன்னுமே கொஞ்சம் தேங்காய்ப்பூ வேணுமெண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய்ப்பூ அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் கசப்புத்தன்மை தெரியாது. இந்த அளவே போதுமான அளவு தான். அதோட நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பை சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வறுப்போம். நல்ல பச்சையாகவே இருக்குது இல்லையா?
இறால் சேர்த்துக்கொண்டா இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும். ஒரு முட்டையும் அடித்து ஊற்றி இதோட சேர்த்து வறுத்து கொள்ளலாம். இப்படி வறுத்தாலே சுவை ரொம்பவுமே நல்லா தான் இருக்கும். பாருங்க, நான் வர செய்துட்டேன். இதோடைய சோறு சாப்பிட்டு கொள்ளலாம். பாருங்கள், அதில் பச்சைத்தன்மை கலர் மாறையில் கட் பண்ணின மாதிரியே இருக்குது. இதை தனியாக அந்த சட்டிலேயே வைக்கக்கூடாது, சூட்டுக்கு இன்னுமே வறுபட்டு கலர் மாறிடும். இன்னும் ஒரு சட்டியில் தனியாக ஒரு டிஷ்ஷில் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்களோட குறிஞ்சாயில் வர ரெடி ஆகிட்டு கிழமையில் 2 தரம் செய்து சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லா. கிடைக்கும் போது தவற விடாமல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான காணொளியில் பார்க்கலாம்.